மகிழன் முழக்கம் நேயர்களுக்கு வணக்கம். மகிழன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. டாக்டர் ராமதாஸ் சசிகலா கூட்டணி யாருக்கு லாபம்? கூட்டணியில் தொடர்ந்து பேரம் பேசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிபணியுமா திமுக? திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தமாக தலைவர் வேல்முருகன் சுயமரியாதையா அல்லது பேசிய பேரம் படியவில்லையா? என்ன நடந்தது? வாருங்கள் பேசுவோம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் 2026க்கான கூட்டணி கட்சிகள் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் 4 முனை போட்டியாக எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீரென 5வது முனை போட்டியாக நாங்களும் இருக்கிறோம் என்று சசிகலா மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கூட்டணியின் விளைவாக பலருக்கு நடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் இந்த கூட்டணியால் தமிழகத்தினுடைய எந்த கட்சிக்கு அதிகமான நடுக்கம் ஏற்பட்டிருக்கும் அல்லது இந்த கூட்டணி தான் நடுக்கத்தில் இருக்கிறதா? கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட நிலையில் தனக்கான அரசியல் அடைக்கலமாக ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து ஆக வேண்டும் என்ற நெருக்கடியில் இருந்ததை போல திடீரென ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இனி இதுதான் என்னுடைய கட்சி என்று அறிமுகம் செய்து அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள். அவ்வாறு தன்னுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பின்பு தன்னுடைய கட்சிக்கும் பாமகவிற்குமான கூட்டணி என்று ஒரு புதிய அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு அறிவித்தவுடன் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்களுடைய கூட்டணியால் பலருக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று வழக்கம் போல ஒரு அரசியல் ட்ரெண்டை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் உண்மையில் இந்த கூட்டணியால் யாருக்காவது பலன் இருக்குமா அல்லது யாருக்காவது நடுக்கம் ஏற்பட்டிருக்குமா என்று பார்க்கும் பட்சத்தில் ஒருவருக்கும் பெரிய அளவில் இதற்கான ஒரு இம்பாக்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அது போன்ற ஒரு நடுக்கமோ அல்லது ஒரு மாற்று சிந்தனையோ யாருக்கும் ஏற்பட போவதில்லை. ஏன் என்றால் ஏற்கனவே பாட்டாளி கட்சியினுடைய அனைத்து உரிமைகளும் கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய தலைவரான அன்புமணி வசம் சென்றிருக்கிறது என்றே பார்க்க முடிகிறது. கட்சியிலிருந்து சின்னத்திலிருந்து கட்சி கொடி வரை அனைத்துமே அந்த கட்சியினுடைய தலைவரான பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்களிடம் சென்றுவிட்டது. எனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கான இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே லட்சியம், இலக்கு என்று எந்த வார்த்தைகளை போட்டுக்கொள்ள வேண்டுமானாலும் கூட போட்டாலும் அதற்கு ஒரே அர்த்தம், தன் மகனை பழிவாங்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு தானே தவிர வேறு பெரிய அளவில் எந்த ஒரு லட்சியமோ அல்லது ஒரு இலக்கோ அவருக்கு இல்லை என்றுதான் பார்க்க முடிகிறது. காரணம், பல்லாண்டுகளாக வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்லது தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதற்கான ஏற்படுத்தப்பட்ட கட்சி என்றெல்லாம் அறியப்பட்ட பாட்டாளி கட்சி ஒரு காலத்துக்கு பின்பு அனைத்து சமூகத்தாலும் இந்த கட்சி வெறும் வன்னிய சமூகத்துக்கான கட்சி என்றே பிரபலப்படுத்தப்பட்டது. அதில் மிகப்பெரிய பங்களித்தது திமுகவினுடைய கைதான் ஓங்கி இருந்தது என்றே நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாமக ஒரு எழுச்சியோடு வீறு கொண்டு எழுகிறதோ அப்போதெல்லாம் அது ஜாதி கட்சி என்று அதனுடைய பல்வேறு பிரதிநிதிகள் மூலமாக பொதுவெளியில் அல்லது நாளிதழ்களில் செய்தி ஊடகங்கள் வாயிலாக தன்னுடைய பிரச்சார யுக்தியை திமுக கடந்த காலத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அப்படி ஜாதி கட்சியாக மட்டுமே தன்னை பிராண்ட் செய்து கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சில காரணங்களுக்காக, சில காழ்ப்புணர்ச்சி காரணங்களுக்காக தந்தை மகனுக்கான பிரச்சனை என்று வெளியில் பேசப்பட்டு பின்பு இவர்கள் இருவரும் 2 பிரிவுகளாக பிரிந்து ஒரு அணியினர் தான் உண்மையான பாமக என்றும் மற்றவர்கள் இது என்னுடைய கட்சி என்றும் தனக்கான உரிமைகளை நிலைநாட்ட முயற்சித்த போது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் சரி, பொதுவாக வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் மத்தியிலும் சரி,
சமூகத்தின் மத்தியிலும் சரி நியாயமாக இந்த கட்சி யாருக்கு சேர வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு என்பதை போல அனைவருமே ஒட்டுமொத்த குரலில் இந்த கட்சி பாமக எனும் இந்த ஆலமரம் நேராக அன்புமணியின் கரங்கள் தான் சேர வேண்டும். காரணம், அவருடைய உழைப்பு இதில் அதிகம். என்னதான் பாட்டாளி கட்சியை நிறுவியவர் ராமதாஸ் என்றாலும் கூட கடந்த 30 ஆண்டுகளாக களத்தில் இறங்கி கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர். தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெற்று தனக்கு கிடைத்த ஒரு அமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு இந்தியா முழுக்க தன்னாலான அதிகபட்சமான ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செய்து தனக்கென்று ஒரு பெயரை நிலைநிறுத்திக் கொண்டவர் மருத்துவர் அன்புமணி என்று சமூக பார்வையாளர்கள் பார்க்கப்பட்ட நிலையில் கட்சி அவருக்கு தான் சென்று சேர வேண்டும் என்று பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தன்னுடைய கட்சியை சுருக்கிக் கொண்டார் மருத்துவர் ராமதாஸ். அவருக்கான ஒரே லட்சியம் தன் மகனை பழிவாங்க வேண்டும் என்பதுதானே தவிர வேறு பெரிய லட்சியம் என்று ஒன்றும் இல்லை. காரணம், அவர் பிரிந்த பின்பு இடஒதுக்கீட்டுக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கருத்தரங்கமோ மக்கள் எழுச்சிக்கான ஒரு உரிமை குரலோ எதுவும் பெரிய அளவில் இல்லை. அவர் கட்சியை நிலைநிறுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் தான் அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை தவிர, அதாவது கடந்த காலம் என்பது இந்த பிரிவுக்கு பின்பாக நான் சொல்ல வருவது. பொதுவெளியில் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ அல்லது அரசினுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஏதாவது ஒரு செயல்களை செய்தார்களா என்றால், இவர் உட்கட்சியில் இருந்து கொண்டு உள்ள கட்சியில இருந்து கட்சியை கைப்பற்றுவதற்கே அவருக்கு நேரம் சரியானது தவிர, வியாழந்தோறும் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு செவிசாய்த்து பதிலளிப்பதுதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் வேலையாக வைத்துக் கொண்டாரே தவிர களத்தில் இறங்கி செய்தாரா என்றால் எதுவும் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த கட்சிக்கு கூட்டணியாக சேர்ந்திருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய உதவியாளரை போல அவருக்கு தோழியாக இருந்து பின்புலத்திலிருந்து செயல்பட்டாரே தவிர பொதுவெளியில் நேரடியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டாரா என்றால் இல்லை. ஒருவேளை அவர் பின்புலத்தில் இருந்து தன்னுடைய சமூகத்துக்கு தேவையான வேலைகளை அவர் செய்து கொண்டார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 10.5% இடஒதுக்கீடு, அதற்கான முயற்சி, அதாவது உள்ஒதுக்கீடு, அதற்கான வேலைகள் என்று பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்தினுடைய முயற்சியால் உள்ஒதுக்கீடு தரலாம் என்ற ஒரு முயற்சியை அப்போது அந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த பெருமதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் முயற்சித்த போது சசிகலா அவர்களுடைய விசுவாசியான அப்போது இருந்த அந்த ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலாளர் திரு மா ராஜேந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தின் விளைவாக அன்றைக்கு உள்ஒதுக்கீடு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை தடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் சசிகலா அவர்கள் என்பதை திரு ராஜேந்திரன் அவர்களுடைய புத்தகத்தின் வாயிலாக நம்மால் பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த கூட்டணி ஏற்பட்ட பின்பு அவர் அந்த முயற்சியை எப்படியெல்லாம் தடுத்தார் என்ற செய்திகளை எல்லாம் பொதுவெளியில் முகநூல் வாயிலாக அனைவருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை இங்கு நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இப்படி வன்னிய சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இன்று அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் காரணமாக ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, திருமதி சசிகலா அவர்களுக்கு இப்பொழுது என்ன பெரிய கொள்கை என்றால் வேறொன்றும் இல்லை, தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். ஆனால் பதவிக்கு வந்த திரு எடப்பாடி அவர்களுடைய வெற்றியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அவருக்கு செல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சி தான் இன்றைக்கு அவர் திடீரென கட்சி ஆரம்பித்து அதற்கு கொடியும் அறிமுகப்படுத்தி சின்னத்தையும் அறிமுகப்படுத்தி இன்று தேர்தல் களத்திற்கு இறங்கியிருக்கிறார் திருமதி சசிகலா. தன்னுடைய வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த கட்சியான அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முயற்சிக்காக இன்று சசிகலா இன்னொரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை கிட்டத்தட்ட எதிரணியாக இருந்து செயல்பட்ட பாமகவினுடைய நிறுவனருடைய கட்சிக்கு சமமாக கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணியோடு மக்களை சந்திக்க ஒரு முயற்சியாக இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். என்னதான் இவர்கள் கூட்டணி சேர்ந்தாலும் திருமதி சசிகலா அவர்களுடைய தண்டனை பெற்றவர் என்ற முறையில் அவரால் தேர்தலில் ஈடுபட முடியாது. எனவே அவரும் தேர்தல் களத்தில் இறங்கி செயல்பட முடியாது. இன்னொரு பக்கம் திரு ராமதாஸ் அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கி வேட்பாளராக இறங்குவாரா என்று கேட்டால் அவராலும் அதை செய்ய முடியாது, வயது முதிர்வின் காரணமாக. அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதியிலும் இவரால் களத்தில் இறங்கி நேரடியாக தன்னுடைய பிரச்சாரத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால் அதுவும் திரு
மருத்துவர் ஐயா அவர்களால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. சரி, அவரால் தான் முடியாது. தன்னுடைய தலகர்த்தாவாக இதற்கு முன்பு இருந்த அவருடைய மகனான திரு அன்புமணி அவர்கள் அனைத்து தொகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செய்வார் என்றால், அவரும் வேறு ஒரு கட்சிக்கு, அதாவது தன்னுடைய சொந்த கட்சிக்கு தலைவராக இருந்து அவர் அதற்கான பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். எனவே இந்த களத்தில் இறங்கி களமாடக்கூடிய தளபதிகள் இல்லாமல் வெறும் கட்சியினுடைய விசுவாசிகளை நம்பி, உண்மையில் சொல்ல வேண்டுமானால் வெறும் விசுவாசிகளை மட்டுமே நம்பி இவர்கள் இருவரும் களத்தில் இறங்குகிறார்கள். அவ்வாறு இறங்கும் பட்சத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் இவர்களுடைய ஓட்டு வங்கி எப்படி இருக்கும் என்று சொன்னால், குறைஞ்சபட்சம் 300 to 500 ஓட்டுகள் பிரிந்தால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படும். காரணம், மக்களால் கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதிகள் இவர்கள் இருவரும் என்பதை மக்கள் அறிவார்கள். என்றாலும் அவர்கள் நம்பிக்கையின் போல திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கும் சரி, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, வருகின்ற தேர்தல் நல்ல படிப்பினையை கொடுக்குமா, அல்லது அவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு படிப்பினை கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கடைசி வரை திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடுகள் இருபடியாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் தனக்கான ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் களத்தில் ஒப்பந்தம் போடாமல் இருபடியில் இழுத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு நிறைவான, நின்று நிதானமாக பேசாமல் ஓடுகின்ற ஒரு பாம்பை போல நழுவிக்கொண்டே சென்றார் என்றே பார்க்க வேண்டும். தொடர்ந்து செய்தியாளர்கள் அவர்களுடைய பதிலுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பினாலும் கூட அனைத்து கேள்விகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மழுப்பலான பதிலையே சொல்லியிருந்தார். ஏற்கனவே நம்முடைய பதிவில் சிபிஐ கட்சி அவர்களுக்கும் 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டது. சென்ற முறை அவர்களுக்கு 6 தொகுதி, இந்த முறை 5 தொகுதி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் திரு வீரபாண்டியன் அவர்கள், நாங்கள் பேசி முடிவெடுப்போம், இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் வசனம் பேசினார். நாம் தான் சொல்லியிருந்தோம், இவர்கள் கண்டிப்பாக இந்த 5 தொகுதியில் ஏற்றுக்கொள்வார்கள், திமுகவில் தான் தொடர்வார்கள், இவர்களுடைய பேச்செல்லாம் வெற்று பேச்சு தான் என்று நாம் நம்முடைய மகிழ்நன் முழக்கம் தொலைக்காட்சியின் வாயிலாக நம்முடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம். இப்பொழுது மீண்டும் சொல்கிறோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட 6 தொகுதிகள் வேண்டும் என்று என்னதான் பேசினாலும் கூட முதல்வரே நேரடியாக அழைத்து பேசினார். எங்களுக்கு ஒரே கொள்கை, பாஜகவை எதிர்க்க வேண்டுமே தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு பெரிய கோட்பாடோ கொள்கையோ இல்லை. எங்களுக்கு தேர்தல் காலத்தில் இறங்கி நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே கொள்கைதான் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு சட்டமன்றத்திற்கு செல்வதற்கான சட்டமன்ற வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் காலத்தில் இறங்குவார்கள் என்றுதான் நாமும் இப்பொழுது சொல்கிறோம். கிட்டத்தட்ட கழுத தேர்ச்சி கட்டருமான கதை என்ற பழமொழி ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். இப்பொழுதும் மீண்டும் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் என்ற ஒரு கொள்கையில் இவர்கள் திமுகவில் தன்னுடைய கட்சிகளை தொடர்ந்து அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் இவர்கள் பழைய நிலைக்கு 10 to 12 தொகுதிகள் வாங்கக்கூடிய அந்த நிலைமை எல்லாம் கிட்டத்தட்ட காங்கிரஸை போல கரைந்து காணாமல் தான் போவார்கள் என்பதை போல இவர்கள் 5 தொகுதிகளை ஒத்துக்கொண்டு கிடைத்தது போதும் என்று திமுகவிலேயே தொடர்வார்கள் என்பதே உண்மை. இந்த பதிவு வெளிவரும் பட்சத்தில் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்பதே உண்மை. அடுத்து, வீறு கொண்டு எழுந்த வேல்முருகன் திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து முதல் ஆளாக வெளியேறி இருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் வெளியேறும் என்பது எதிர்பார்த்த நிலையில் ஒரு ஆளாக தன்னுடைய முதல் எதிர்ப்பை தெரிவித்து கட்சியிலிருந்து வெளிவந்திருக்கிறார். வெளிவந்தவர் செய்தியாளர்களை சந்தித்து, இந்த திமுக அரசினுடைய பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஊழல்களை செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய செயலாளர்கள் கூட ஊழல் பட்டியலில் இருக்கிறார்கள், எனவே இந்த ஊழல் பட்டியலை நாங்கள் விரைந்து வெளியிடுவோம் அப்படின்லாம் ஒரு பேட்டியை அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, நாங்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம். அந்த மனுவெல்லாம் அவங்க பரிசீலிக்கல. நாங்கள் அதிகப்படியான தொகுதிகளை கேட்டோம், ஒரே ஒரு தொகுதி மட்டும் கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகுறோன்ற ஒரு செய்தியை திரு வேல்முருகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர். இவர் வெளிவரத்தோ அல்லது ஊழலை வெளியிடுவேன் என்று சொல்வதோ இதெல்லாம் பொதுமக்கள் பார்வையில் ஒரு புதிய பிரச்சனையாக பார்க்க எதுவும் இல்லை. ஆனால் இவர் ஊழல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கூட்டணியில் இருந்தாரு, இவர் தானே முதல் ஊழல்வாதி. இவர் இந்த ஊழலை வெளிப்படுத்துவேன் என்று இப்போ சொல்வது
தனக்கான தொகுதிகளை கிடைக்கவில்லை என்ற பட்சத்தில் இப்படி ஒரு செய்திகளை சொல்வது, இவரும் திமுகவோடு இணைந்த ஊழல்வாதி என்பதைத்தானே மக்கள் பார்ப்பார்கள். இவர் எப்படி ஒரு நியாயமான அரசியல்வாதியாக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னதான் இவர் தனக்கு என்று புதிய கொள்கைகளையும் தான் மாற்று கட்சியாக செயல்படுவேன் என்று சொன்னாலும் கூட, இவரும் அதே குட்டையில் ஊறிய மட்டை போன்றுதான் தன்னுடைய அரசியலுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றுதானே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடுக்கு நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த வேல்முருகன் சென்ற மாதங்களில் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்தரங்கங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் போது வேறு சமூகத்தினுடைய சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த போது, ஏன் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி ஆதரவு தெரிவித்த போது, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி வீரமாக போராடிய போது, சொந்த ஜாதிக்காக தானே போராடுகிறார்கள் என்ற ஒரு ஈர உணர்ச்சி கூட இல்லாமல் மாற்று கட்சியில் இருந்து, மாற்று கூட்டணியில் இருந்து, மாற்று அரசியல் களத்தில் இருந்து வெறுமனே ஒரு பேருக்காக பேசியவர் தானே இந்த வேல்முருகன். அப்போதெல்லாம் வராத இவருடைய வீரவசனம் தன்னுடைய 5 ஆண்டு கால பதவி முடிந்து இப்பொழுது சட்டமன்ற தேர்தலே வருகிறது, இந்த நேரத்தில் அதற்காக நான் குரல் கொடுத்தேன், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வீரவசனம் பேசி கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என்பது யாரை ஏமாற்றக்கூடிய நாடகம் என்பதை போன்ற கேள்விகளை எல்லாம் மக்கள் எழுப்பி அவரை ஒரு திமுகவுடைய பிரதிநிதியாகத்தான் இப்பொழுதும் பார்க்கிறார்கள். காரணம், இவர் தெளிவாக ஒரு செய்தியை திரும்பவும் மறுபதிவு செய்திருக்கிறார். நான் எந்த காரணத்திற்கு கொண்டும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் நான் சேரமாட்டேன் என்ற ஒரு புதிய தகவலையும் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்துக்கான ஓட்டுகளை பிரிப்பது என்ற ஒரு இலக்கு அவர்களுக்கு திமுகவால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கான முயற்சியை தான் இவர் இறங்கி வேலை செய்கிறாரா என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் திமுகவுடைய பி டீம் என்று புதிய முத்திரையோடு செயல்படுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை நாங்கள் மீண்டும் எதிர்பார்க்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மக்களோடு பகிருங்கள், விரும்பியவர்கள் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கருத்து பட்டியலில் மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.